ஆஹா கல்யாணம் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்வர்யா பார்க்கறதுக்காக வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா கோடீஸ்வரி வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த கௌதம் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தப்பாக இருக்கிறது ரொம்ப தப்பு, இனிமேலாவது என் மக கூட வந்து சேர்ந்து நல்லபடியாக திருந்தி வாழுங்கன்னு சொல்லுவாங்க. திருந்த வேண்டியது நான் இல்லை, உங்கள் பொண்ணு தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டுருக்கா, ஃபஸ்ட்டு அவகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து திரும்ப திரும்ப எய்த்து பேசிகிட்டு இருப்பாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வச்சிருப்பாரு. ஆனால் அனாமிகா பொய்யா ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த சர்டிஃபிகேட்டை பாரு விஜய்ன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காமிக்கிறாங்க. விஜய் வந்து 2 சர்டிஃபிகேட் வச்சுட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காரு. எனக்கு தெரியும் விஜய், நீ என்னை வந்து நம்பவே மாட்ட, நீ எந்த லேபில் வேணாலும் போய் செக் பண்ணிக்கோ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை, அதையும் நீ நம்பலை அப்படின்னா தயவுசெய்து நீயே என்னை போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து விஜய் கிட்ட நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் விஜய் பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது இந்த அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு தான் இந்த வீட்டிலேருந்து இவளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து உறுதியாக இருக்காங்க. ஸோ அனாமிகாவோட ட்ரூ கலர் எப்போ வெளியாக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.